ஹல்லேலூயா. தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களிலே ஒரு தேவ மனிதனை அமெரிக்க தேசத்திலே உங்களுக்கு தெரியும், சார்லி கிர்க். அவர் பேர் என்னதுங்க? சத்தமா சொல்லுங்க. தெரியாதா? பின்னாடி உட்காந்துட்டு தெரியுமா? நமக்கு எங்களுக்கு எங்கேயா தெரியுது? அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. வேற தான் பார்ப்போம் நாங்கள். உலகம் முழுவதும் இன்றைக்கு பேசப்படுகிற ஒரு தேவ மனிதன் சார்லி கிர்க் என்று சொல்லப்பட்ட ஒரு தேவ மனிதன். அருமையான தேவஜனமே, நான் போன வாரம் சும்மா லைட்டாக தான் அவரை பற்றி சொன்னேன். வாலிபர்களாக நீங்கள் தெரிந்துக்குங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்ட்டு அவர் பைபிளில் எழுதி வச்சிருக்கிறாராம். இந்த வசனத்தை தான் அவர் எழுதி வச்சிருக்கிறார். அவர் மரணத்திற்கு முன்னாடியே அவர் அறிவித்து விட்டார், நான் எப்படியும் மரிப்பேன், ஆனால் என்னை வரவேற்க பரலோகத்திலே தேவதூதர் இருக்கிறார்கள், என்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் முன்பாகவே அவர் அறிவித்தார். அமெரிக்க தேசத்திலே வாலிபர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி ஒரு தேவ மனிதன் 31 வயசு. எத்தனை வயசுங்க? 31 வயசு. இன்னும் ஒரு 25 வருஷம் இருந்தார்னு வச்சுங்களேன், உங்க பிள்ளைகளாம் அப்படி வளங்க. உங்க பிள்ளைகளாம் எப்படி வளர்க்கணும்? நல்லா இங்கே கவனிங்க. நீங்கள் எல்லாருமே அப்படி சிறு வயதிலிருந்தே அவர் 5 வயதில் ரட்சிக்கப்பட்டார். எத்தனை வயசில்? 5 வயதில் எப்படியா ரட்சிக்கப்பட முடியும்? சபைக்கு கூட்டி போய், அவர் பிறந்தது 1993, இறந்தது எப்பங்க? 2025. 31 வயதுக்குள்ளாக அந்த தேவ மனிதன், வாலிப பையன், சுடப்பட்டு பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் தான், அதை நீ பேசுறியா, அந்த பேச்சை நிப்பாற்றம் பாருன்ட்டு அங்கே மூட்டா என்று சொல்லப்பட்ட இன்னொரு சிட்டியிலே 3000 பேருக்கு முன்பாக அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அத்தனை வாலிபர்களை கேளுங்க, சகோதரிமார்களை கேளுங்க, கேள்விகளுக்கு பதில். மதுபானம் ஏன் குடிக்க வேண்டும்? ஏன் அதை அருந்தக்கூடாது? ஏன் விபச்சாரம் பண்ணுகிறார்கள்? ஏன் ஹோமர் செக்ஸ்? ஏன் சினிமா? ஒவ்வொன்றையும் குறித்து அவர் கேள்விக்கு பதில் அளித்து கிறிஸ்துவுடைய அன்பை வெளிப்படுத்தி ஒரு நல்ல தேவ மனிதன், எவாஞ்சலிஸ்ட் அவர். அது மாத்திரமல்ல, இந்த எலெக்ஷன்லே ட்ரம் உருவாகிறதுக்கும் உதவி ஜனாதிபதி உருவாகிறதுக்கும் ஜெபமணி தான் அவர் சொன்னார். அவருடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்ட 4 முக்கியமான காரியத்தை சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் தெரிஞ்சுக்க. 1, கரு கலைத்தல். ஒரு மனிதன் திருமணமாகி அவனுக்கு கரு இருந்தால் அது உயிரை கொள்வது கலைத்தால் கரு கலைக்கக்கூடாது என்று சொல்லி அறிவித்தார். அது மிகவும் எல்லாருக்கும் மனம் திரும்பிட்டாங்க. என்ன, சிறு வயதிலே பாவம் செய்கிறாங்க, அதை கருவை கலைச்சிடுறாங்க. அது தேவன் கொடுத்த உயிர், அதை நீங்கள் கலைக்கக்கூடாது என்று அவர் சொன்னார். 2வதாக குடும்பம், பிள்ளைகள். பெற்றோர்கள் நல்லா கவனிச்சுங்க, உங்கள் பிள்ளைகளை விட்டுறாதீங்க. எங்கன்னா ஊருக்கு போனாலும் கூட ஃபோன் பண்ணி கேளுங்க. சிறு பிள்ளைகளை பக்தியாக வளருங்க. குடும்பம், பிள்ளைகள். அங்கே அமெரிக்கா தேசத்தில் 3 நாள் வரமாட்டாங்க, 4 நாள் வரமாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெட்ரூமுங்க. எப்படி வேணாலும் அங்கே இருக்கலாம், எது வேணாலும் செய்யலாம். துப்பாக்கி ஒன்று வச்சுக்கலாம். என்ன வச்சுக்கலாங்க? எல்லாரும் பேனா வச்சுருக்க மாதிரி அங்கே என்ன வச்சுக்கலாம்? துப்பாக்கி வச்சுக்கலாம். இங்கே எல்லாம் செல்ஃபோன் வச்சுருக்கோம், செல்ஃபோனை எல்லாம் கையில் வச்சுருப்போம். சர்ச்சுக்கு வந்தால் விடுறதில்லை. அங்கே எல்லாரும் துப்பாக்கி வச்சுக்கலாம். அந்த கலாச்சாரத்தை அவர் ஒழித்தது மாத்திரமல்ல, குடும்ப சமாதானம், பிள்ளைகள், தாய் தகப்பனுடைய உறவை வெளிப்படுத்தி எச்சரித்தார். பெற்றோர்களை எச்சரித்தார், பிள்ளைகளை எச்சரித்தார், நீ எப்படி கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி. அடுத்தபடியாக தேவன் படைப்பிலே ஆண் பெண் 2 பேர் தான். நல்லா கவனிச்சுங்க, ஆணிடம் பெண்ணும். ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். ஆனால் அங்கே பெண்ணோடு பெண் திருமணம், ஆணோடு ஆண் திருமணம் என்பதை அமெரிக்க தேசம் முழுவதும் அந்த பாவம் செய்து கொண்டிருந்தாங்க. அதை அவர் எச்சரித்து 25,000 வாலிபர்களையும் ஆண்களையும் திருப்பி விட்டார். கரங்களை தட்டி அவர் மகிமைப்படுத்த. ஆமே, 25,000 பேருங்க. சரி, நம்ம செய்கிற தப்பு பைபிள்ல இருந்து லேவியாமத்தில் எடுத்து காமித்திருக்கிறார், இயேசு சொன்னதை எடுத்து காமித்திருக்கிறார். மதுபான பிரியர்கள், ஹோமர் செக்ஸ், வாலிபர்கள் விசேஷமாக பரிசுத்தமாக வாழ வேண்டும். வாலிபர்கள் தான் இன்னொரு சிட்டியில் தான்
நீங்க அந்த சார்லி கிக்கு போல நீங்க நிற்க கூடாது. வாலிபரெல்லாம் கூட உங்களுக்கு தான் வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், பிரைஸ் சிலம்பம் பண்ண வேண்டும். தேசத்திலே காணப்படுகிற தவறான காரியங்கள், தேசத்திலே காணப்படுகிற பாவங்களை எச்சரிக்க வேண்டும். பயங்கரமான ஒரு டீம் உருவாக்கி அவர் அதான் சொல்றாங்க, இன்னும் ஒரு 25 வருஷம் இருந்திருந்தார்னா அமெரிக்க தேசம் முழுவதுமாகவே ரட்சிக்கப்பட்ட ஒரு தேசமாக மாறிவிடும். ஹல்லேலூயா. அமெரிக்க ஜனாதிபதி ஆயிடுவாங்கிறாங்க. அவ்வளவு ஞானம், அவ்வளவு வேதத்திலிருந்து. ஆனால் அவர் சுடப்பட்ட நோக்கம் என்ன தெரியுமா? திருநங்கை. என்னதுங்க? திருநங்கை. இந்த அடிச்சு இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் அப்படி நிற்பாங்க பாருங்க, ஆண்களை பெண்கள் ஆக்குறது. திருநங்கை குறித்து ஒரே இனம்தான், நீங்கள் இறைவன் படைக்கப்பட்டதிலே நீங்கள் இருங்க. இப்படி நீங்கள் ஆணை பெண்ணாக்குவதும் பெண்ணை ஆணாக்குவதுமாக செய்த இந்த பாவத்தை செய்யாதீங்கள் என்று சொல்லி மிகவும் எச்சரித்தார். இந்த எச்சரித்ததில் தான் அந்த ராபின்சன் என்று சொல்லப்பட்ட அந்த ஒரு இளைஞன் அந்த பாவத்தில் இருந்தான். அவன்தான் பிசாசு அவனுக்குள்ளாக உள்ளே புகுந்து 3000 பேர் அங்கே கூடி பேசிக்கொண்டிருந்த இடத்துல ஒரு மாடியிலிருந்து, சரியா நீ பேசி கொண்டிருக்கிறாயா? ஏன்னா இவ்வளவு காரியத்தை நீ பாவம் செய்வதற்கு தடை செய்கிறாய். பிசாசு பாருங்க, பாவம் செய்வதற்கு நீ தடை செய்கிறாய், உன்னை இந்த உலகத்தில் நான் உயிரோடு வைக்க மாட்டேன் என்று சரியா பேசி கொண்டிருக்க டமார்னு அடிச்சிட்டான். ஒரே அடிதாங்க, செத்து விழுந்துட்டான். செத்து விழுந்ததெல்லாம் நீங்க பார்ப்பீங்க. அதை பார்த்த அந்த படத்தை அப்படியே துடிச்சாச்சு. ரொம்ப கவனம் பண்ணுங்க. நேற்று அந்த விஜயுடையதை நான் பார்த்தேன். நான் எதுக்கு பார்க்குறேன்னா, அவங்க என்ன செய்கிறான்னு சிலது பார்ப்பேன். எவ்வளோ நினைக்கிற என்ன பார்த்துட்டு இருக்காருன்னு. ஒருத்தர் சொல்கிறான், விஜய்க்காக என் உயிரையே விடுவேன். ஒரு பொம்பளை சொல்லுது, ரத்தம் கூட நான் சிந்துவேன் அப்படின்ட்டு திருவாரூரில் சொல்லுது. ஒருத்தர் அங்கே சொல்கிறான், ஒரு சாதாரண சினிமா நடிகர்களுக்கு அப்படி பைத்தியமாக இருக்கிறாங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் உனக்காக எனக்காக இரத்த சாட்சியாக மரித்து இந்த உலகத்தின் பாவங்களை மீட்டெடுத்த தேவனுக்காக நான் நிற்கணுமா வேணாமா? சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பள்ளி, கல்லூரி, காலேஜ் மாணவரிடத்திலே எழுந்து போய் கர்த்தருடைய ஊழியத்தை அவர் செய்தார். அருமையான தேவஜனமே, இன்றைக்கும் அவருடைய மனைவி அவர் அழுததை ஒரு வீடியோவில் பார்த்தோம். என் கணவர் எங்கே சென்றிருக்கார் என்றால், எல்லாரும் கேட்டாங்களா? என் கணவர் இயேசுவை பார்க்க சென்றிருக்கிறார். அழுது கொண்டே சொல்லுகிறார். அவர் பிள்ளை கேட்டிருக்கு, அப்பா டாடி எங்கம்மா அப்படின்ட்டு. டாடி வருவார், சீக்கிரம் வருவார், நானும் காண்போம், இல்லை நாம் போய் அங்கே போய் பார்ப்போம் டாடிய என்று சொல்லி அவர் தேத்தி இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க நாம் ஆண்டவருக்காக பவுலை போல, இப்படி தேவனுடைய மனிதர்களைப் போல நீங்கள் ஒரு இரத்த சாட்சியாக நான் நிச்சயமா மரிக்க வேண்டும். மரிக்கத்தான் போறோம், ஆனால் ஆண்டவர் பிள்ளையார் நடக்கும் என்று சொல்லிவிட்டார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 24:9. கடைசி காலத்தில் இது நடக்கும், ஆனால் நாம் பயப்படக்கூடாது. தைரியமாக ஆண்டவருக்காக வாழ்ந்து தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். வாசிங்க. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் நீங்கள் பயக்கப்படுவீர்கள். சொல்லிட்டாரா? இந்த கொலை எதுக்கு நடந்தது தெரியுமா? என் நாமத்தினால் நீ கொலை செய்யப்படுவீங்க. சமுதாயத்தை திருத்த முடிய அந்த வேதத்து பிரகாரமாக நீங்கள் அறிவீங்கள், கொலை செய்யப்படுவீங்க. ஆனால் கவலைப்படாதீங்க. அவர் கொலை செய்யப்பட்ட ஆத்துமா மரித்தாரே ஒருத்தர் கேட்டாராம். அவர் செத்த பின்பு எல்லாரும் சிரித்திருக்கிறார்கள், செத்து போயிட்டா நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்லி. அருமையான தேவஜனமே, அவங்க மனைவி அந்த இரவிலே பார்த்திருக்கிறார்கள், பரலோகத்திலே அவர் தேவனுடைய தூதர்களோடு நடந்து சென்றதை. அல்லேலூயா. நீங்கள் வெளிப்படுத்தல் 6, 9, 10 பிரகாரமாக இப்படி இரத்த சாட்சியாய் மரித்த கர்த்தருடைய பிள்ளைகள் வேத வசனத்து பிரகாரம் நான் சொல்றேன். இந்த வசனத்தை வாசிங்க, முக்கியமான வசனம். நீங்கள் சொல்லுங்க, இப்படி இரத்த சாட்சியாய் மரித்த கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் எங்கே இருப்பார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. வாசிங்க. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தம்
நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டு. பாருங்க, அங்க எங்க நல்லா கவனிச்சுங்க. அந்த இரத்த சாட்சியா மரித்த ஆத்துமா எங்க இன்னைக்கு வாசிங்க. கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்திலே நான் கீழே கண்டு. அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரை தேவரீர் குடியிருக்கிறவரிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமல் இருப்பீர்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அருமையான தேவஜனமே, பாருங்க, இரத்த சாட்சியா மரித்த அந்த ஆத்துமாக்கள் எங்கே இருக்குதுங்க? சொல்லுங்க, எங்கே இருக்கு? முதலாக அங்கதான் போவாங்க. அமெரிக்காக்காரன் இதை கூட அவன் நம்பலைங்க. ஆனா இப்ப என்னாச்சு தெரியுமா? அவர் மரித்த பின்பு, சார்லி கிரிக் மரித்த பின்பு என்ன முடிவெடுத்திருக்காங்க தெரியுமா? மரித்தும் இன்னும் பேசுகிறார் என்று சொல்லப்பட்டோம். அவர் அமெரிக்க தேசத்திலே மரித்து ஒரு வார காலம் ஆகிவிட்டது. முதலாவது அவங்க மனைவி அந்த பொறுப்பெடுத்திருக்கிறார்கள். கரங்களை தட்டி சகோதரிமார்களுக்கு மனைவி என்ன பொறுப்பெடுத்திருக்கா தெரியுமா? என் கணவர் விட்டு சென்ற, சார்லி கிரிக் விட்டு செல்லப்பட்ட இந்த பணியை நான் எடுத்து நான் செய்வேன். மாணவர்கள் மத்தியிலும் மாணவிகள் மத்தியிலும் சமுதாயத்திலும் பாவத்தை இந்த அமெரிக்க தேசத்திலே நான் எச்சரிப்பேன், இரத்த சாட்சியாக நான் மரிப்பேன் என்று சொல்லி அந்த அம்மா முதல் எடுத்திருக்கிறாங்க. யூனிவர்சிட்டி, அமெரிக்கா யூனிவர்சிட்டியில 25,000 பேர், நல்லா கவனிச்சுங்க, மாணவர்கள்லாம் நல்லா கவனிச்சுங்க, ஸ்டூடெண்ட் வாலிபர்களாம். அவர் மரித்த பின்பு, சார்லி கிரிக் மரித்த பின்பு இப்ப என்ன தெரியுமா? மரித்தும் அவர் பேசுகிறார். 25,000 பேர் இரத்த உடன்படிக்கை செய்திருக்கிறார்களாம். நான் சார்லி கிரிக் ஒருவர் மரித்திட்டார், இனி அமெரிக்கா தேசத்திலே நாங்கள் 25,000 பேர் இந்த வேதத்தின் பிரகாரம் நடந்து பாவத்தை எச்சரித்து அநேகரை பரலோகத்துக்கு கொண்டு செல்வேன் என்று. வாலிபர்கள்லாம் கரங்களை தட்டி தேவனை மகிமை ஆமென் சொல்லுங்க. நீ பாருங்க, நீ ஆன்லைன்ல போய் அவர் தட்டி பாருங்க. வாலிபர்கள்லாம் ஒரு நாம் நேமுக்காக இருக்க வேண்டாம். நாம் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய மரணத்தினால், சரீரத்தினாலே தேவன் அந்த மரணத்திலே மகிமைப்படுகிறாராம். இந்த இறந்தது பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்னடா ஆண்டவர் விட்டு விட்டாரு, ஆண்டவர் காப்பாத்திருக்கலாம்ல ஒரு கேள்வி இருக்கும். அவர் யூனிவர்சிட்டியில் பேசிட்டு இருக்கிறார், பிஹெச்டி மாணவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறார், ஆராய்ச்சி மாணவரிடத்தில். அவருடைய அன்பை எல்லாம் நிறைய பாவத்தை குறித்து நான் சொன்ன அந்த 5 பாவங்கள், அதில் மெயின் திருநங்கை, 2வது கருக்கலைப்பு, 3வது ஆணுக்கான், பல காரியங்கள் வேதத்தில் உள்ள அத்தனை பாவத்தையும் எச்சரித்து திருப்பும் போதுதான் அவர் சுடப்பட்டார். அருமையான தேவஜனமே, அந்த சுவிசேஷத்தை அவர் விசேஷமாக அறிவித்தார். அவர் 1 ஆஃப் தி எவாஞ்சலிஸ்ட். அவர் யாருங்க? சுவிசேஷர். பின்னாடி உட்கார்ந்துருக்கிறாங்க கர்த்தரே பாஸ்கர், அங்கே டேவிட்லாம், அவங்களாம் சுவிசேஷர். அவர்களுக்கு கர்த்தரை மகிமைப்படுது. ஹல்லேலூயா. இரத்த சாட்சியாக கூட மரிக்கணும், கவலைப்படாதீங்க. எப்படியாவது ஆத்துமா சுவிசேஷத்தை அறிவித்தார். அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன், பிலிப்பியர் 1:12 அங்கே போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் 20 வாசித்தீங்க. அந்த சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கும் போதுதான் அவர் மரித்தார். அநேகர் அதை கேட்டு அந்த யூனிவர்சிட்டியில, அந்த போட்டோ என்ன சொல்லப்பட்ட அமெரிக்கா யூனிவர்சிட்டியில அவர் மரணத்துக்கு பின்பு அநேகர் உடன்படிக்கை பண்ணி இன்றைக்கு கடவுளுடைய பிள்ளையாக மாறி தேசத்திற்கு வைராக்கியம் நிற்கிறார்கள். ஹல்லேலூயா. வாசிங்களா பிலிப்பியர் 1:12. சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். அரமனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான. கர்த்தருடைய பிள்ளை, இந்த சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய சத்தியம். அதை அறிவித்துக் கொண்டிருக்கும் போதுதான் அந்த தேவ மனிதன் சுடப்பட்டார். பரவாயில்ல. அதனாலதான் இன்னைக்கு வசனம் என்ன? கிறிஸ்து எனக்கு சாவு எனக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. மரித்தவர்களுடைய ஆத்துமாவை பலிபீடத்துக்கு அடியிலே நிற்க கண்டேன்.
நேராக அங்கே கிறிஸ்துவுக்கு இரத்த சாட்சியா மரித்தவர்களை நேராக வயிறாக்கமா நில்லுங்க. ஒரு அமெரிக்க தேசத்திலே மறுபடியும் சொல்றேன், ஒரு 10 வருஷம் வாழ்ந்திருந்தார் கூட பரவாயில்லைங்க, நிறைய பேரை மாற்றி இருப்பார். அநேகரை இன்றைக்கு உயர்த்தி வைத்து விட்டார். பாவ பழக்கத்திலிருந்து மாணவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். சகோதரிமார்களே, சகோதரர்களை, நீங்கள் எழுந்து சிலம்பம் பண்ணுங்க. ஏன் நாம் தேசத்திற்காக நாம் செய்யக்கூடாது? நம்முடைய அந்த ஜீவனை அவர் விட்ட மாதிரி, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயத்தை நான் சொன்னேன். ஒன்று அவர் போறாருங்க, ரெண்டாவது மற்றவரை கொண்டு போகிறார். ஒன்று அவர் கடன் செல்கிறார் பரலோகத்திற்கு, இன்னொன்று மற்றவர்களை ஆதாயப்படுத்துகிறார். நீங்க எக்ஸ்பிரஸ் அயர்லாந்து என்ன சொல்லப்பட்ட ஒரு சிப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கே பார்க்காதீங்க, வெளியில் போய் நீங்கள் செல்லில் பாருங்கள். எக்ஸ்பிரஸ் அயர்லாந்து சிப், அயர்லாந்து போய்கொண்டே இருந்திருக்கிறதுங்க. அதில் மொத்தம் 229 பேர் இருக்கிறாங்க. அந்த 229 பேரில் 129 பேர் சால்வேஷன் ஆர்மி என்ன சொல்ற சபையை சேர்ந்தவர்கள். அவங்க தான் ஃபஸ்ட்டு புக் பண்ணுறாங்க. மற்றவங்களாம் சாதாரண ஒரு ஆள் தான். தேவனை சரியாக அறியாதவர்கள், சத்தியத்தையும் அறியாதவர்கள். கப்பல் கிளம்பி அவர்கள் குறிக்கப்பட்ட அந்த தேசத்துக்கு போகிற வழியிலே நடுக்கடலிலே பனிப்பாறையிலே மோதுகிறது. மோதி கேப்டன் அறிவித்து விட்டார், கப்பல் முழுக போகிறது, நாம் எல்லாரும் மரிக்க போகிறோம், சேஃப்டி அந்த சாக்கெட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே இருந்தது என்னங்கிட்ட முதல் புக் பண்ண அந்த 129 பேர் தான் இருக்குது. மற்றவர்களுக்கு சரியாக ஒர்க் பண்ணலைங்கிறாங்க. அங்கே இல்லைங்க, ஒரே குழப்பம், இப்படி நடக்கும் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியவில்லை. அங்கே என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்குறார்கள். முழுகிற நேரம் ஆகிவிட்டது. இந்த சால்வேஷன் ஆர்மியில் உள்ளவர்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணி, எத்தனை பேர் அங்கே இருக்கிறாங்க கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த இவங்க இருக்கிற மாதிரி அங்கே இருக்கிறாங்க. அவர் எல்லாரும் முடிவு பண்ணாங்களாம், நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிட்டோம், இன்றைக்கு மரித்தாலும் நம்முடைய பெயர் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு மரித்தாலும் நாம் அங்கே கடந்து செல்வோம். ஆகவே இந்த சேஃப்டி ஜாக்கெட் எல்லாத்தையும் அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி முடிவு செய்தார்களாம். அந்த நடக்கிற அந்த 1 hour அவர் சொல்லிவிட்டார். அவர் எல்லாரையும் கூட்டினார்கள். இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கினா அழுது இருக்கிறாங்க. அவர் சொன்னது, கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்கள், இந்த வேலையிலும் கூட உங்களுக்கு ரட்சிப்பு இருக்கிற என்று சொல்லி, நாங்கள் மரித்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவருடைய அந்த சேஃப்டி துணியை கொடுத்து எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்களாம். மாட்டிக்கிட்டு முழுகிக்கொண்டே இருக்கிறது. அந்த நேரத்தில் அந்த சேஃப்டி ஜாக்கெட் போட்டவங்க அத்தனையும் தப்பிக்கப்பட்டார்கள். கேப்டன் முதற்கொண்டு சால்வேஷன் ஆர்மியில் 129 பேர் அப்படியே அந்த கடலில் மரித்து ஜீவனை விட்டு விட்டார்கள். அவருடைய ஜீவன் பரலோகத்தில் இன்றைக்கு இருக்கிறது. கரங்களை தட்டி நான் வாழ்த்துவோம். இது நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சொல்லுங்க. ஆதாயம்னா என்னது? இப்படி நீங்க ஆதாயப்படுத்தணுங்க. நீங்களே ஆயத்தம் இல்லை, நீங்களே செத்து போயிட்டீங்களே, எப்படி பாருங்க. எக்ஸ்பிரஸ் அயர்லாந்து என்ற சிப் நீங்க வெளியில போய் போட்டு பாருங்க. இது நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். அருமையான தேவஜனமே, கிறிஸ்து நம்முடைய ஆத்துமா மேலே வாஞ்சியா இருக்கிறார். இந்த உலகத்திலே சார்லிக்கு இரத்த சாட்சியா மரித்தது போலவே நாமும் கர்த்தருக்காக வைராக்கியம் வாலிபர்கள் எழுந்து சிலம்பம் பண்ணுங்க. சின்ன சின்ன போராட்டம், சின்ன சின்ன காரியங்களை நாம் நிற்கிறோம். உலகம் முழுவதும் இன்றைக்கு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. உரிய மாற்றம் இன்றைக்கு அமெரிக்கா தேசத்தில். அவரைத்தான் இன்றைக்கு அமெரிக்க தேச அரசாங்க முறை பிரகாரமாக அடக்கம் செய்தார்கள். பல்கலைக்கழகத்திலே பெரிய இன்றைக்கு அவருடைய பெயர் வைக்க போகிறார்கள். ஆத்தும் ஆதாயம் நீங்கள் செய்யுங்கள். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு. ஆமென். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. வாலிபர்கள், தேவஜனங்கள், நீங்க அப்படியா ஒரு முடிவெடுப்பீர்களா? மரிக்கணும். மரித்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே 3 இரத்த சாட்சிகள் மரித்தார்கள். பழைய ஏற்பாட்டிலே 3 பேர் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். பலரை எனக்கு தெரிஞ்ச நான் சொல்றேன்.
பழைய ஏற்பாட்டில் ஒன்று நோட் பண்ணிக்கங்க. ஆபேல் இரத்த சாட்சியாக மரித்தார். ஆதாம் ஏவாளுடைய 2 பிள்ளைங்க, 2 பேரும் ஆராதனை செய்தார்கள், 2 பேரும் காணிக்கை செலுத்தினார்கள். ஒருவருடைய காணிக்கையும் ஆராதனையும் தான் அங்கீகரித்தார். எல்லா ஆராதனையும் எல்லா காணிக்கையும் எங்கே நீ கொடுக்கிறது எல்லாத்தையும் அங்கீகரிக்க மாட்டார். தேவஜனங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதனாலே அவர் கோபம் கொண்டு அவருடைய சகோதரன் மூர்க்கவரியாக தன் சகோதரனை கொலை செய்தார். முதல் இரத்த சாட்சி யாருங்க? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் முதல் இரத்த சாட்சி ஆபேல். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8, 9, 10 உன் சகோதரனுடைய ரத்தம், பூமியிலே சிந்தப்பட்ட ரத்தம் பேசும். சார்லிக்கு இறந்து விட்டார் என்று சொன்னா அது பேசும். பேசிருச்சு பாங்க. 25,000 பேர் முடிவெடுத்துட்டான். மனைவியும் இரத்த சாட்சியை மறிக்கிறதுக்கு முடிவெடுத்துட்டார். விசுவாச வீரல் பட்டியலே எபிரேயர்ல அவரை குறித்து எழுதியிருக்கிறதுங்க. எபிரேயரில் எழுதியிருக்கிறது என்ன எழுதியிருக்கிறது? மரித்தும் ஆபேலுடைய காணிக்கையை, ஆபேலுடைய ஆராதனையை 11ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. தேவன் அங்கீகரித்தது மட்டுமல்ல, அவன் மரித்தும் பேசுகிறான் என்று சொல்லி அவருடைய பெயர் எபிரேயர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கும் பேசிட்டு தான் இருக்க பாருங்க. அவர் சார்லிக்கு கேளுமா. 2வது சகரியா. நீங்கள் 2 நாளாகவும் 24, 20, 21 இங்கே இந்த சகரியா சகரியா புஸ்தகத்தை எழுதினவர் அல்ல. 2 சகரியா வர்றாங்க. நல்லா கவனிச்சு. 2 பேருமே இரத்த சாட்சி தான். ஆனால் இவர் சொல்லப்பட்டது யோய்தாவின் குமாரன். பாவத்தை கண்டித்தார், அக்கிரமங்களை கண்டித்தார், எச்சரித்தார். அவரை பலிபடத்திலே கொலை செஞ்சாங்க. அந்த காலத்து மக்கள் பாருங்க. இப்ப இவர் எச்சரிச்ச பிராரம் 2 நாளாகம் 24ஆம் அதிகாரம் 20, 21 நீங்க போட்டிருக்கு பாருங்க. பரிசுத்த ஆவியினால் நிறைந்த தேவ மனிதன் பாவத்தையும் அக்கிரமத்தையும் குறித்து எச்சரித்தார். அப்படியாப்பட்ட எச்சரிக்கப்பட்ட அந்த மனிதனை எங்க கொன்றாங்களா? வாசிங்க, போட்டிருக்கு பாருங்க, வாசிங்க. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனான யோய்தாவின் குமாரனான சகரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் போதும், வாசிக்க வேணாம், நான் நோட் பண்ணிக்கங்க. பாவத்தை அக்கிரமத்தை குறித்து அவர் எச்சரித்தார். அங்கே பலிபீடத்திலே, ஆலயத்திலே, பிரகாரத்திலே கொலை செஞ்சிட்டாங்க. அவர் இரத்த சாட்சியாய் மரித்தார். பயப்படாதீங்க. பாவத்தை குறித்து அக்கிரமத்தை குறித்து எச்சரிங்க. இரத்த சாட்சியா மரிச்சாலும் பரவாயில்ல. கொஞ்சம் பேர் அவருக்காக நின்றார்கள் பாருங்க. அதான் அவர் பக்கம் நின்றார்கள். அவர்களை பரலோகத்துக்கு அவரை கொண்டு செல்ல அவர் ஆயத்தமா சாட்சியா இருந்தார். சகரியா 1:1 சொல்லப்பட்டிருக்க. இந்த சகரியா வேறங்க. இவரும் இரத்த சாட்சியா மரித்தார் என்று இயேசு சொன்னார். அந்த சகரியாவுடைய யோய்தாவின் குமாரன். இந்த சகரியா பேர் என்ன தெரியுமா? யாருடைய அப்பா பேர் போட்டிருக்கு பாருங்க, வாசிங்க. பெரேயாவின் குமாரன் சகரியா. மத்தேயு 23:35 இயேசு சொன்னார், பெரேயாவின் குமாரன் சகரியா இரத்த சாட்சி, அந்த இரத்தம் முதல் பேசும் என்று சொன்ன அந்த வசனம் முக்கியமான 35 வாசிங்க. மத்தேயு 23:35. ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பாகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தப்பலி எல்லாம், பூமியில் சிந்தப்பட்ட நீதிமானின் இரத்தப்பலி உங்கள் மேல் வரும்படியாக எப்படி செய்வீர்கள்? நல்லா கவனிச்சுங்க. குற்றமற்ற இரத்தத்தை காட்டி கொடுக்காதீங்க. இரத்தம் சிந்தனவருக்கு ஐயோ ஒன்றுக்கு இயேசு சொன்னார், எனக்காக ஆள வேண்டாம், உங்களுக்கு அவங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆளுங்கள். அருமையான தேவஜனமே, இன்றைக்கும் இரத்த சாட்சியாய் இவர் மரித்த நோக்கம், இயேசு அங்கு ஏன் சொன்னார்? ஆண்டவருக்காக இரத்த சாட்சியா மரிக்கிற ஒவ்வொருவருக்கும் பரலோகம் உண்டு. ஹல்லேலூயா. கிரீடம் அங்கே உண்டு. ஆனால் அந்த இரத்தத்திற்கு தேவனாய் கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு பலி இருக்கும். நிச்சயமாகவே அங்கே ஒரு மாற்றம் இருக்கும். கிரகாம் சயின்ஸை குறித்து ஒரிசால இறந்தாங்க. அப்படியே குஷ்டரோகிகளை
தொட்டு சுகமாக்கினவங்க. ஆனால் அவங்க இறந்த பின்பு ஒரு அழிவை விட்டார் தெரியுமா? பெரிய பூகம்பம், அந்த தேசம் முழுவதும் அழிந்தது. அப்போ அங்கே கவுன்சிலாக இருந்த அம்மா யார் தெரியுமா? இந்த அம்மா தான். இப்போ அங்கே கவுன்சிலாக இருந்த அந்த அம்மா நம்ம பெரியம்மா, ஜனாதிபதி. இந்த அம்மா தான் அங்கே இருந்தது. கொலை செய்வதற்கு இவர்களாம் கூட்டு. அந்த தர்மேந்திரா என சொல்லப்பட்ட அந்த மனிதனை குறித்து எழுதியிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் அங்கே அந்த அம்மா மன்னிச்சிட்டாங்க. அங்கே வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒரு அழிவும் உருவானது என்று நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டிலும் இரத்த சாட்சியாய் மரித்த அந்த அருமையான அந்த சார்லி கிக்கு நான் நினைக்கும் போது சேவானைத்தான் நான் நினைத்தேன். ஆமென் சொல்லுங்க. அவர் எதிர்த்து பேசினார், அவர் சுவிசேஷத்தை அறிவித்தார். அந்த ஆசாரியர்கள், அந்த தேவஜனங்கள், அங்கே இருக்கிற மக்கள், யூதர்கள் எதிர்த்து நின்றார்கள். சத்தத்தை கேட்கவில்லை, கல்லெறிந்து கொண்டார்கள். ஆமென். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 57, 58 அவர் என்ன செய்தார்? ஆவியை தேவனிடத்திலே, பிதாவே என்னுடைய ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று அவர் சொன்னார். இரத்த சாட்சியாக மரித்தார், வைராக்கியமாய் இருந்தார். அப்படி போலதான் இன்றைக்கு இந்த தேவ மனிதன் அங்கே மரித்தார். சத்தியத்தை சொல்வதிலும் கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் ஒரு பணிவிடைக்காரர் தான். சாப்பாடு சப்ளை செய்கிற ஒரு தேவ மனிதன். அப்படியாப்பட்டவர். அவர் இரத்த சாட்சியா முதல் அங்கே புதிய ஏற்பாட்டில் முதல் இரத்த சாட்சி யார் தெரியுமா? யாருங்க? யோவான் சானகர். யாருங்க? யோவான் சானகர். மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலே அடுத்த மனைவியை வச்சிருக்கிறது என்ன? ஏரோதை எச்சரித்தார், பாவத்தை எச்சரிங்க. உடனே பார்த்தீங்கன்னா தம்பி மனைவியை வச்சிருந்தார். அவர் உடனே அவருடைய பெண் நடனமாடி அவருக்கு தண்டனை, பாவத்தை எச்சரித்தபடினால் அவருடைய சிரசு வெட்டப்பட்டு தாம்பாளத்திலே கொண்டு வரப்பட்டது. இந்த எச்சரிக்கை ஊழியம்லாம் இல்லைங்க. எப்படி வேணாலும் பாவம் செய்யுங்கிறான். எப்படியே காணிக்க கொடுத்தா போதும். பாவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எச்சரிப்பதற்கு பரிசுத்தவான்கள் இன்றைக்கு இல்லை. ஏரோது போல விபச்சார ஆவிகள் போராடி கொண்டிருக்கிறது. பார்வோன் ஆவி போல ஆலயத்துக்கு வருகிற தடை ஆவி போய் கொண்டிருக்கிறது. பெலிஸ்தேர் ஆவி போராடி கொண்டிருக்கிறது. தேவஜனத்திலே ஜெபித்து எச்சரிப்பதற்கு ஆள் இல்லை. இரண்டாவதுதான் சேவான். ஆமென். அவர் கர்த்தருக்காக வல்லமை உள்ள ஒரு ஊழியராக, தேவனுக்காக அவர் தேவனுடைய சமூகத்திலே உயிர் தந்த இயேசுவை கண்டார். அவர் மரித்து ஒப்பு கொடுத்த உடனே பரலோகத்தில் இயேசு எழுந்து நின்றார். அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. அருமையான தேவஜனமே, இவர்களெல்லாம் எழுதப்பட்ட இரத்த சாட்சியை சொல்றேன். பைபிள்ல எழுதப்பட்டது. 12 அப்போஸ்தலர்களுடைய சூழ்நிலை எல்லாரும் எழுதலைங்க. ஆமென். ஒருவரை எழுதியிருக்கு பாருங்க. அப்போஸ்தலர், அதாவது அவர்கள் உயிர் தந்த பின்பு அப்போஸ்தலர் 12:1-2 இவர் பேர் தான் யாக்கோப்பு. இவர் பேர் என்னதுங்க? யாக்கோப். 12 பேரிலே முதல் இரத்த சாட்சியா மரித்தவர் இவர் தான். 12:1-2 இப்படியாக எழுதியிருக்கிறது. அவர் இரத்த சாட்சியாக அவர் மரித்தார். ஆண்டவருக்காக தேவனுடைய சித்தத்தை அங்கே அறிவித்தார், சபையை சாபித்தார். முதலாவதாக அங்கே எழுதப்பட்டிருக்கிற அந்த ஏரோது என்று எழுதியிருக்கிறது. வாசிங்க. காலத்திலே ஏரோது ராஜா சபையில் சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். இரத்த சாட்சி, பட்டயத்தினாலே. பலரும் பல விதமான மரித்தார்கள். அதை நான் இப்போ சொல்ல நேரம் முடிந்து விட்டது. முதல் இரத்த சாட்சியாக அப்போஸ்தலர் காலத்திலே 12 பேர் முதல் இரத்த சாட்சி. சபைகளை சாபித்ததற்காக. பயப்படாதீங்க, ஓத்துரங்கள் இந்திய தேசத்தில் வரும். நாம் ஆண்டவருக்காக நிற்க வேண்டும், வைராக்கியமாக நிற்க வேண்டும். வெளிப்படுத்தல் 2:3 இவர் இரத்த சாட்சி என்று சொல்லி சில பேர் ஏற்றுக்கிறாங்க, சில பேர் ஏற்றுக்கிற மாட்டேன். ஆனால் நான் ஏற்றுக்கிறவங்க. இவர் பேர் அந்திப்பா. என்னதுங்க? அந்திப்பா என்ன சொல்லப்பட்ட ஒரு தேவ மனிதன். ரோம தேசத்திலே அங்கு ஒரு சபை எழும்பப்படுகிற அந்த சபையிலே மனித வணக்கத்தை, நீரோ மன்னனை மற்ற அதிகாரிகளை வணங்க சொன்னார்கள். வணங்கவில்லை.
மறுதலிக்க சொன்னார்கள், இயேசுவை மறுதலிக்கவில்லை. அங்க எப்படி இரத்த சாட்சி என்று சொன்னா, ஒரு காலை அப்படியே வெங்கல காலை நிற்கும். அதில் வயிற்றுல பார்த்தீங்கன்னா ஒரு கதவு வச்சிருப்பாங்களாம். அந்த இரத்த சாட்சியா மறிக்கிறவர்கள் கடைசி நேரத்தில் கேட்பாங்க, இப்போ மறுதலிச்சிரு, நீ எங்கள் தெய்வத்தை ஏற்றுக்கொள், இல்லை என்றால் அதுக்குள்ளே உள்ளே அடைப்பார்கள், லாக் பண்ணுவாங்க காலைக்குள்ள, வெங்கல காலை. அடியிலே நெருப்பை எரிய விட்டு கொளுத்துவார்கள். அந்த வெங்கல காலை சிவப்பாக மாறும். ஐயோ 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 என்று சொல்லி சத்தம் கேட்கும். என்ன சத்தம் கேட்டுச்சு தெரியுமா? அந்திப்பா சத்தம் என்ன கேட்டுச்சு தெரியுமா? இயேசுவே, இப்போது நான் பரலோகத்துக்கு வருகிறேன், இந்த மன்னனை ரட்சியும், இந்த ஆத்துமாக்களை ரட்சியும், இந்த தேசத்தை ரட்சியும், இந்த ரோம தேசத்தை ரட்சியும், இந்த எழுப்பப்பட்ட சபைகள் இன்னும் உருவாக வேண்டும் என்ற சத்தம் அதில் வாயிலிருந்து உருவாகுமா. அப்படி உருவாகி மரித்தவர் தான் யாருங்க? அந்திப்பா. வெளிப்படுத்த 2:13 அந்த பெருகும் சபை அங்கே எழுப்பப்பட்ட போது ரோம தேசத்திலே பக்தி வைராக்கமாக இருந்த ஒரு தேவ மனிதன் அவரும் மரித்தார். இதனாலே சார்லி கிக்கை குறித்து நாம் பேசினோம், பவுலை குறித்து இன்றைக்கு நாம் பேசினோம். அருமையான தேவஜனமே, நீ பக்தி வைராக்கமாக இருங்க, ஆண்டவருக்காக எதையாவது செய்யுங்க. சும்மா நம்ம உட்கார்ந்து கொண்டே இருக்க, தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிங்க, தேவராஜ்யத்தை கட்டுங்க. அவர் உங்களை சார்லிக்கு மாத்திரம் உயர்த்தப்பட்டார், அரசாங்கத்தில் உயர்த்தப்பட்டார், அவர் மெட்டீரியலாக உயர்த்தப்பட்டார். உயர்ந்த ஸ்தானத்தில் கிறிஸ்துவை அறிவித்தபடினால் ட்ரம்முக்கு அடுத்தபடியாக இருந்தார். 10 வருஷத்தில் அவர் அங்கே பெரிய ஆளாக மாறிவிடுவார். ஆகவே தேவஜனங்களாக இருக்கிற நாம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு அது. வாலிபர்கள் விசேஷமாக நில்லுங்கள், ஊழியர்கள் வைராக்கமாக நில்லுங்க. சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம், சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் குறை சொல்லி தேவ அன்பை விட்டு, தேவ ஊழியத்தை விட்டு போகாதீங்க. ஆண்டவருக்காக இரத்த சாட்சியா மரிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம். பிலிப்பியர் 1:21 வாசி முடிக்கலாம். பிலிப்பியர் 1:21. கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், சாவு எனக்கு ஆதாயம். ஆமென்.